என் அன்பான தேவப்பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் எத்தனை நாட்களாக பணத்திற்காக கவலைப்பட்டாய் என்பதை தேவன் அறிவார். ஒவ்வொரு நாளும் கண்களை திறக்கும்போது உன் இதயத்தில் ஒரு சுமை இருந்தது. அந்த சுமை எப்படி செலவுகளை சமாளிப்பது, எப்படி கடன்களை அடைப்பது, எப்படி நாளைய தினத்தில் வாழ்வது. நீ உன் கைகளால் உழைத்தாய். அந்த உழைப்பின் வியர்வை மண்ணில் விழுந்தது. ஆனால் பல முறை சொன்னாய், என்னால் எதுவும் சேர்க்க முடியவில்லை. ஆனால் இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன், அந்த நிலை முடிவடைகிறது. நான் உன் வாழ்க்கையில் பணம் பெருகும் ஆசீர்வாதத்தை திறக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ உன் இதயத்தில் சொன்னாய், என்னிடம் எதுவும் இல்லை. ஆனால் வானத்தில் உன் பெயரில் ஒரு வாக்குத்தத்தம் உள்ளது. அந்த வாக்குத்தத்தம், நீ வறுமையில் அல்ல, வளத்தில் வாழ்வாய். அந்த வாக்குத்தத்தம் இன்று நிறைவேறப் போகிறது. நீ பணமில்லாமல் துன்பப்பட்ட நாட்களில் அந்த வேதனை எனது இதயத்தையும் தொட்டது என்று தேவன் சொல்லுகிறார். நீ உன் குழந்தைகளின் தேவைக்காக கவலைப்பட்டாய். சில சமயங்களில் கண்ணீர் விட்டாய். அந்த கண்ணீரின் ஒவ்வொரு சொட்டும் வானத்தில் சேமிக்கப்பட்டது. அந்த கண்ணீரின் பலன் இன்று ஆசீர்வாதமாக மாறப்போகிறது. நீ நினைத்தாய், என்னுடைய உழைப்புக்கு பலன் இல்லையோ? ஆனால் நான் சொல்லுகிறேன், இனி உன் உழைப்பில் ஆசீர்வாதம் இருக்கும். உன் கைகளில் வறுமை அல்ல, பெருக்கம் இருக்கும். உன் பையில் குறை அல்ல, நிறைவு இருக்கும். நீ பலமுறை பணம் வந்தாலும் தங்காமல் போனதை பார்த்திருக்கிறாய். ஆனால் இன்று நான் சொல்லுகிறேன், இனி வரும் பணம் நின்று வளமாக மாறும். அந்த பணம் உன் வாழ்க்கையை நிலைப்படுத்தும். அந்த பணம் ஆசீர்வாதத்தின் கருவியாக மாறும். நீ நினைத்தாய், பணம் என்றால் சாபம் போல. ஆனால் கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், பணம் சாபம் அல்ல, அது ஆசீர்வாதம். அது உன் கையில் வந்தால் ஆசீர்வாதத்திற்காக பயன்படும். அந்த பணம் உன் குடும்பத்திற்கும் பிறருக்கும் நன்மை தரும். நீ உன் மனதில் பலமுறை ஏமாற்றமடைந்தாய். நான் எவ்வளவு உழைத்தாலும் பலனில்லை என்று சொன்னாய். ஆனால் அந்த உழைப்பில் கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்கிறார். அந்த அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. நீ உன் வாழ்க்கையின் கடைசி வரை வறுமையில் இருப்பேன் என்று நினைத்தாய். ஆனால் தேவனின் வார்த்தை இன்று உனக்கு சொல்கிறது, நீ வறுமையின் அடிமை அல்ல, நீ ஆசீர்வாதத்தின் வாரிசு. நீ உன் இதயத்தில் ஜெபித்தாய், ஒரு நாள் என் வாழ்க்கையில் பணம் பெருகி ஆசீர்வாதம் தங்க வேண்டும் என்று. அந்த ஜெபம் நிறைவேறப் போகிறது. இது உன் பொருளாதார நிலை திரும்பும் நாள். இது உன் கடன்கள் முடியும் நாள். இது உன் வளம் தொடங்கும் நாள். கர்த்தர் உன் வாழ்க்கையில் புதிய வழிகளை திறக்கிறார். நீ நினைக்காத இடங்களிலிருந்து ஆசீர்வாதம் வரும். நீ எதிர்பார்க்காத வழிகளில் பொருளாதார கதவுகள் திறக்கும். அந்த திறந்த கதவுகள் ஒருபோதும் மூடப்படாது. நீ உன் பையில் வெறுமையை பார்த்த நாட்களை மறக்க முடியாது. ஆனால் விரைவில் உன் பையில் நிறைய ஆசீர்வாதத்தை காண்பாய். அந்த ஆசீர்வாதம் உன் உழைப்பில் பெருகும். அந்த பெருக்கம் உன் வாழ்க்கையை நிலைப்படுத்தும். நீ நினைத்தாய், எனது வருமானம் குறைவு. ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உன் வருமானத்தை ஆசீர்வதிக்கிறார். அந்த வருமானம் பெருகும். அந்த பெருக்கம் உன் வாழ்க்கையை மாற்றும். நீ சொல்லப் போகிறாய், இது தேவனின் செயல். அந்த வாக்கியம் உன் சாட்சியாக மாறும். அந்த சாட்சி உன் தலைமுறைகளிலும் ஒலிக்கும். அன்பான பிள்ளையே, நான் உன் வாழ்க்கையில் பண ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தப் போகிறேன். அந்த ஆசீர்வாதம் உன் வங்கிக் கணக்கில் மட்டுமல்ல, உன் வீட்டிலும் உன் உறவுகளிலும் உன் வாழ்விலும் தங்கும். நீங்கள் நம்பிக்கையுடன் இருங்கள். நீங்கள் விசுவாசத்துடன் நிலைக்கிறீர்கள். நீங்கள் கொடுப்பதில் தாராளமாயிருங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் பெருகும் ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். கர்த்தர் சொல்கிறார், வாய்ப்புகள் வானத்திலிருந்து திறக்கப்படுகின்றன. நீ நினைக்காத இடங்களிலிருந்து ஆசீர்வாதம் வரும். நீ எதிர்பார்க்காத வழிகளில் பெருக்கம் வரும். நீ உன் குடும்பத்திற்காக பணம் தேடி சோர்ந்தாய். அந்த சோர்வின் இடத்திலேயே ஆசீர்வாதம் வெளிப்படும். அந்த வறுமையின் இடத்திலேயே வளம் எழும். அந்த தட்டுப்பாட்டின் நாட்கள் முடிந்துவிட்டது. அந்த நிறைவேறும் நாட்கள் வந்துவிட்டது. நீ உன் இதயத்தில் நம்பிக்கை இழந்து விட்டாய். இது எப்போதும் இப்படித்தான் இருக்கும் என்று நினைத்தாய். ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இது உன் மாற்றத்தின் பருவம். இனி வறுமை இல்லை, ஆசீர்வாதம் மட்டுமே. இனி தட்டுப்பாடு இல்லை, பெருக்கம் மட்டுமே. நீ உன் கைகளால் சிறிதை வைத்திருந்தாய். ஆனால் அந்த சிறிதையே பெரிதாக்கப் போகிறேன். அந்த சிறிய வருமானத்தில் ஆசீர்வாதத்தை சேர்க்கிறேன். அது பெருகி உன் தேவையை நிறைவேற்றும். நீ நினைத்தாய், நான் எவ்வளவு உழைத்தாலும் சேமிக்க முடியவில்லை. ஆனால் இனி நான் உன் பணத்தை பாதுகாக்கிறேன். நீ இழந்தது திரும்பும். நீ தேடியது சேரும். நீ கனவு கண்டது நிஜமாகும். நீ உன் குடும்பத்தின் தேவைக்காக போராடினாய். அந்த உழைப்பின் பலன் இனி உன் கண்ணில் தெரியும். அந்த பலன் பணமாக மட்டுமல்ல, அது உன் வீட்டிலும் உன் வாழ்விலும் அமைதியாக வெளிப்படும்.
நீ உன் இதயத்தில் எப்படி சமாளிப்பது என்று எண்ணினாய். ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உன் தேவைகளை காண்கிறேன். நான் உனக்காக வழி தயார் செய்கிறேன். அந்த வழி ஆசீர்வாதத்துக்கான வழி. நீ உன் வாழ்க்கையின் நிதிநிலை மாறாது என்று நினைத்தாய். ஆனால் நான் சொல்கிறேன், அந்த நிலை மாறும். அந்த தடை உடையும். அந்த வறுமை முடியும். நீ உன் பையில் பணமில்லாத நேரத்தில் மனமுடைந்தாய். ஆனால் இனி உன் பையில் குறையில்லை. அந்த பை ஆசீர்வாதத்தின் அடையாளமாக மாறும். நீ உன் மனதில் கேட்டாய், என் வாழ்க்கையில் வளம் எப்போதாவது வருமா என்று. அந்த கேள்விக்கு வானம் பதிலளிக்கிறது. ஆம், உன் வாழ்க்கையில் வளம் வரும். அந்த வளம் நிலையானது. அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் வெளிப்படும். நீ நினைத்தாய், பணம் என் கையில் தங்காது. ஆனால் கர்த்தர் இன்று உனக்கு சொல்லுகிறார், நான் உன் கையில் ஆசீர்வாதத்தை நிலைநிறுத்துகிறேன். நீ உன் மனதில் சொல்லலாம், என்னால் சில விஷயங்களை செய்ய முடியவில்லை, அந்த காரியத்தை செய்ய தேவையான பணம் இல்லை. ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உனக்காக பண ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறக்கிறேன். அந்த கதவுகள் வழியாக பண ஆசீர்வாதம் பெருகி வரும். நீ உன் வாழ்க்கையில் தட்டுப்பாட்டை அனுபவித்தாய். சில சமயங்களில் பணம் இல்லாத நிலை உன்னை வெட்கப்பட வைத்தது. ஆனால் இனி அந்த வெட்கம் ஆசீர்வாதமாக மாறும். அந்த வறுமை முடிந்து உன் வாழ்க்கையில் வளம் தங்கும். நீ வாடகை கொடுத்தவராக இருந்தாலும் இனி கடன் கொடுப்பவனாக மாறுவாய். நீ வாங்கிக் கொண்டிருந்தவனாக இருந்தாலும் இனி கொடுக்கும் ஒருவனாக மாறுவாய். நீ சுமையுடன் இருந்தவனாக இருந்தாலும் இனி சாட்சியுடன் நிற்பாய். கடனில் மூழ்கி இருந்தாய். ஆனால் இனி அந்த கடன்கள் முடியும். அந்த வட்டிகள் நீங்கும். அந்த சுமை அகலும். அந்த இடத்தில் ஆசீர்வாதம் தங்கும். நீ நினைத்தாய், என்னுடைய வருமானம் போதாது. ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உன் வருமானத்தை ஆசீர்வதிக்கிறேன். அந்த வருமானம் பெருகும். அந்த பெருக்கம் உன் வாழ்வை நிலைப்படுத்தும். நீ உன் வாழ்க்கையில் பிறரை சார்ந்து வாழ்ந்தாய். ஆனால் இனி நீ கொடுக்கும் ஒருவராக இருப்பாய். நீ உன் பையிலிருந்து பிறருக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாய். அந்த கை வறுமையை அல்ல, ஆசீர்வாதத்தை தரும் கையாக மாறும். நீ உன் இதயத்தில் நினைத்தாய், எனக்கு எதுவும் தங்கி நிற்காது. ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உன் கையில் வரும் ஆசீர்வாதத்தை நிலைநிறுத்துகிறேன். அந்த பணம் நீ கொடுக்கும் போதும் குறையாது, அது பெருகும். அந்த பெருக்கம் உன் வாழ்க்கையின் அடையாளமாக மாறும். நீ உன் உழைப்பில் காணாத பலனை இனி காணப்போகிறாய். அந்த உழைப்பின் வியர்வை இனி மகிழ்ச்சியாக மாறும். அந்த உழைப்பின் பலன் உன் குடும்பத்திற்கு பெரும் ஆசீர்வாதமாக இருக்கும். நீ உன் இதயத்தில் சில சமயங்களில் தேவனிடம் கேள்வி கேட்டாய், நீ எங்கே இருக்கிறாய்? ஆனால் நான் எப்போதும் உன் பக்கத்தில் இருந்தேன். அந்த தாமதம் உன் நம்பிக்கையை பலப்படுத்தியது. அந்த நம்பிக்கையின் பலன் இனி வெளிப்படும். நீ உன் வாழ்வில் காணாத வளத்தை காணப்போகிறாய். அந்த வளம் உன் தலைமுறைகளையும் ஆசீர்வதிக்கும். அந்த வளம் உன் குடும்பத்தின் சாட்சியாக இருக்கும். என் பிள்ளையே, நான் உன் கையை ஆசீர்வதிக்கிறேன். நான் உன் பொருளாதார நிலையை உயர்த்துகிறேன். நான் உன் வாழ்க்கையில் பெருக்கம் வெளிப்படுத்துகிறேன். நீ வறுமையில் அல்ல, ஆசீர்வாதத்தில் நடப்பாய். நீ கடனில் அல்ல, கிருபையில் வாழ்வாய். நீ தட்டுப்பாட்டில் அல்ல, நிறைவில் நிற்பாய். நம்பு என் பிள்ளையே, இது உன் பணம் வரும் ஆசீர்வாத நேரம். இது உன் பொருளாதார மாற்றத்தின் பருவம். இனி குறையில்லை, நிறைவேற்ற மட்டுமே. இனி தாமதமில்லை, வெளிப்பாடு மட்டுமே. நான் பேசினேன், அது நிறைவேறும். இது உன் வறுமை முடியும் நாள். இது உன் பண ஆசீர்வாதம் வெளிப்படும் நாள். அன்பான பிள்ளையே, நீ எத்தனை ஆண்டுகளாக உன் வாழ்வில் பணக்குறைவால் வேதனைப்பட்டாய் என்பதை நான் அறிவேன். சில நேரங்களில் பணமில்லாமை உன் முகத்தில் சோர்வை ஏற்படுத்தியது. சில சமயங்களில் பிறரிடம் கேட்க வேண்டிய அவமானம் உன்னுக்குள் வலி உண்டாக்கியது. நீ நினைத்தாய், என்னுடைய வாழ்க்கை நான் எப்போதாவது சுதந்திரமாக ஆசீர்வாதமாய் வாழ்வேனா? ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், ஆம், அந்த நாள் வந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் பணம் வரும் ஆசீர்வாதம் வெளிப்படப் போகிறது. அந்த ஆசீர்வாதம் உன் கண்ணில் தெரியும். அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை நிலைப்படுத்தும். உன் உழைப்பற்று வீணாகவில்லை. அந்த உழைப்பின் ஒவ்வொரு துளியையும் நான் பார்த்தேன். அந்த உழைப்பில் கிருபையை சேர்த்தால் அதிசயம் நடக்கும். அந்த அதிசயம் உன் வாழ்க்கையில் வெளிப்படப் போகிறது. நீ உன் மனதில் சொன்னாய், நான் எத்தனை கடன்களில் சிக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று. ஆனால் அந்த கடன்களின் முடிவு இதோ நெருங்கி வந்து விட்டது. நான் பேசினேன், அது நிறைவேறும். இது உன் பணம் வரும் ஆசீர்வாத நாள். இது உன் பொருளாதார நிலை மாறும் நேரம். இனி குறையில்லை, பெருக்கம் மட்டுமே என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.